மோடி சொல்லக்கூடிய ஆள் தேர்தல் கமிஷனாக வரணும். இதுதான். அப்ப இண்டிபெண்டன்ட் பாடியா இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனருக்கு மோடி சொல்லக்கூடிய பிளாட்டன்ட் வயலேஷனா சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸை தூக்கிட்டு அங்க இவருக்கான ஒரு அமைச்சரை போட்டு 2 பேர் சேர்ந்து தேர்ந்தெடுத்தால் எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னாலும் அந்த கேள்வி இல்லை, இதுதான் முடிவு அப்படி என்று சொன்னால் மோடி அவர்கள் தேர்தல் கமிஷனில் இருந்து கீழே வரைக்கும் ஒட்டுமொத்தமாக சிஸ்டத்தை செட் பண்ணியாச்சு. 2024 தேர்தல் எலெக்ஷன் இவிஎம்ல நடக்கக்கூடாது என்பதுதான் இன்றைய போராட்டத்தினுடைய வெளிப்பாடாக இருக்க வேண்டும். நண்பர்களே, இது எப்பாடுபட்டாவது அனைத்து எதிர்க்கட்சிகளும், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சிகளும் சுப்ரீம் கோர்ட்டில் போராடி இதை நிறுத்தியாக வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இந்த உங்களுடைய அத்துமொத்த இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களது மக்களது வேண்டுகோளாக இருக்க வேண்டும். சரி, அடுத்து மழை வெள்ளம் பேரிடர் வந்தாச்சு. பேரிடர்னா என்னங்க?